வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபிகோ. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா செக்கிங் லைட் எரியுது, தென் பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். செக்கிங் லைட் எரியுது, அது போக பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதான் ரிசால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது, செக் இன்ஜின் வந்து வருதுனாலே கண்டிப்பாக இதில் பிக்கப் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம கேட்கலாம், சரத் இப்போ கஸ்டமரே இப்போ இந்த பிளிங்க் ஆகுது, செக் இன்ஜின் லைட் எரியுதுன்னு சொல்கிறார் இல்லையா, இது தவிர்த்து வேறு என்னெல்லாம் அவர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு அந்த வண்டியில்? அவர் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு 2 எலி மட்டும் உள்ள இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க சொன்னாங்க. டேஷ்போர்டு சீட்டு கீட்டு எல்லாத்தையும் கைட்டி செக் பண்ணிடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, எலி கடிச்சது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? ஓகே. இப்போ என்னென்னா எரர் கூட இருக்குன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபியூல் மீட்டரிங் சென்டர் ஓப்பன், தென் கம்யூனிகேஷன் எரர் இருக்குது, ஏகப்பட்ட எரர் இருக்குது சரத்து, பஞ்சாக இருக்குது எரர் கூட. சரியா, நான் இப்போ டிடிசி கிளியர் பண்ணிவிட்டு பிறகு எந்த சர்க்யூட்டில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வண்டியை ஸ்கேன் பண்ணியதில் க்ளோப்லக் கண்ட்ரோல் சர்க்யூட்டு ஸ்டேட்டஸ் டைப் 60 இதுதான் எரர் கூட வருது. ஸோ இந்த சர்க்யூட்டை நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போனால் என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இப்போ அது செக் இன்ஜின் லைட்லாம் போயிடுச்சு, ஆனால் இந்த பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன் மட்டும்தான் என்ன அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. செக் இன்ஜின் லைட் இல்லை, இங்கே பார்த்து தெரியுமா? வீவர்ஸ் இப்போது செக் இன்ஜின் லைட்டும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன்ஸில் அதுவுமே இப்போ சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா, என்ன பண்ணோம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு க்ளோப்லக் கண்ட்ரோல் சர்க்யூட் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, அது என்னவா இருந்தது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ரிலே, இந்த 4 ரிலே. இதில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரிலேவை தூக்கி இதில் போட்டுட்டாங்க, இந்த ரிலேவை தூக்கி இதில் போட்டாங்க. அதனால தான் வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அது க்ளோப்லக் சர்க்யூட்டு. ஸோ வீவர்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா 4 பின் ரிலே 5 பின் ரிலே, இதை போட்டால் ஒன்றே ஆகாது, அதை போட்டால் ஒன்றே ஆகாது, கலர் தான் டிஃப்ரென்ஸ் அப்படிலாம் நினைக்கிறீங்க. நானுங்கிற கலர் சொல்ல வரல, இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் வேறு. ஆனால் நீங்கள் போட்டீங்கன்னா ஓகே ஆகும். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சேமு, இது அப்படி கிடையாது. கலரை வச்சு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க, உள்ளுக்குள்ளே ஸ்பெசிஃபிகேஷன் வேறு இருக்கும். அதனால் ரிலேவெலாம் வந்து ஜஸ்ட் லைக் நீங்கள் கையாளக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், வீவர்ஸ் நீங்கள் உங்கள் வண்டியை கொடுக்குறீங்கன்னா கம்ப்ளீட்லி நல்ல டெக்னிக்கல் காம்பிடென்ட் பீப்புளுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாது, அவங்க பாருன்னு இதை மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் இதை குயிக்காக கண்டுபிடிக்கல அப்படின்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா இது ஈஸியாக ஃபால்ட்டு. ஏன்னா இதை தான் ப்ராப்ளம் சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஒயரிங் ஆனஸை கை வைப்பாங்க, தென் இந்த இசிஎம்மில் கை வைப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி கை வச்சாங்கன்னா வண்டி வந்து நல்லா இருக்கிற வண்டி வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்லி காம்பிடென்ட் பீப்புளுக்கு கொடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அம்மா இது ஒரு நிமிஷம் ஓகேவா? வீவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்து, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், உங்களோட காரை வந்து வெல் காம்பிடென்ட் பீப்புள்கிட்ட கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு வெளில வரலாம். நீங்கள் ஒரு லேபர் ஒர்க்காக நினச்சி கொடுத்தீங்கன்னா இது நான் உங்ககிட்ட சொன்னது சிம்பிளாக தெரியும், ஆனால் இது டெக்னிக்கல் காம்பிடென்ட் பீப்புள்கிட்ட போனால் தான் இது சிம்பிளாக சால்வ் ஆகும். இல்லை நான் டெக்னிக்கல் பீப்புள் கொடுத்துனா இசிஎம்மில் கை வச்சுருவாங்க, ஒயரிங் ஆனஸ் கை வச்சுருவாங்க, கடைசியாக என்ஜினே கை வச்சுருவாங்க, எதில் கை வச்சு வீணாக போயிடும். சரியா? ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய்.